அண்ணாமலை தேடி 2 ஃபினான்சியர் வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல், ஏங்க சார் என்னங்க சார் அசலும் கட்ட மாட்டேங்கிறீங்க, வட்டியும் கட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இப்போ தாங்க இந்த வீடு பிரச்சனையே முடிஞ்சு, ஏலத்துக்கு பிரச்சனையே முடிஞ்சு வீடு கை வந்திருக்குது. திடீர்னு என்னங்க வந்துட்டு வட்டி கட்ட மாட்டீங்களா, முதல் கட்ட மாட்டேங்க, யாருங்க நீங்கள் எங்கள் அப்பாட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து செம கோவத்தோட வந்து பேசுகிறாரு. அப்போ வந்துட்டு ஏங்க உங்கள் அண்ணன் தாங்க வந்துட்டு எங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காரு, உங்கள் அப்பா வந்து டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க விளையாடுறீங்களா, ஊர் பூரா எங்கள் அண்ணன் எங்கேயாவது கடன் வாங்கியிருப்பா, அதுக்கு எங்கள் அப்பா தான் பொறுப்பா, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க என்னங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க உங்களை முன்ன பின்ன கூட நாங்கள் பார்த்ததில்ல, எங்கள் அப்பாட்ட வந்து திடீர்னு பணத்தை கேட்குறது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு மனோஜுக்கு கால் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜு வராரு. வந்தோன்னே வந்துட்டு யார் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஏண்டா நீ தான் ஏதோ கடன் வாங்கியிருக்கிறியாம்மா, அவர்கிட்ட வந்துட்டு அது அப்பா பேரை சொல்லி நீ வாங்கியிருப்பியாட்டிருக்குது, அப்பாட்ட வந்து பணத்தை கேட்டுக்கிறாங்க, என்ன எத்தனை பக்கம் அப்படி கடன் வாங்கி வச்சிருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவன் இவங்களாம் எனக்கு யாருன்னு தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. சும்மா விளையாடாத மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே விஜயாவும் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அம்மா சத்தியமாக சொல்கிறேம்மா, இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாதுமா, ஏதோ என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு ஏதோ இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்துட்டு யாருப்பா நீங்கள், எங்கேருந்து வந்திருக்கீங்க, எந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துவும் கேட்குறாங்க. அப்போ உடனே அண்ணாமலை, இல்லைடா மனோஜெல்லாம் நம்ப முடியாது, இவன் ஏற்கனவே வந்து வீட்டு பத்திரத்தை திருடி கொண்டுட்டு போய் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தது அதானே வந்துட்டு வந்து பண்ணியிருந்தான், அதே போல் தான் இப்போ பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்லடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்ப்பா எனக்கு வந்து சந்தேகமாக தான் இருக்குது, இவன் பண்ணியிருப்பானுன்னு தோணுது, இருந்தாலும் வந்துட்டு ஒருவேளை இவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களான்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு தெரியலையடா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, அப்பா எனக்கு என்னமோ சந்தேகமாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே ஒன்று பண்ணலாம்டா, சரியா, இவங்க சொல்கிறாங்கல்ல அந்த ஃபினான்ஸ் எங்கே இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கூட்டு போக சொல்லு, சும்மா கூட இது மாதிரி வந்து மிரட்டி பணத்தை வாங்குற கூட கும்பலாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்போ வந்துட்டு அங்கே வந்தவங்களுக்கு மூஞ்சியே மாறுது. அப்போ வந்துட்டு என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க, டாக்குமெண்ட் கையில் இருக்குது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பத்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் பத்திரத்தெல்லாம் உங்கள்கிட்டலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பத்திரத்தை அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டு பத்திரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கய்யா எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கிறீங்க, எவ்வளோ பணம் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. 20 லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அவ்வளோதானா, 20 லட்ச ரூபா மட்டும் தான் வாங்கியிருக்கானா, வேறு ஏதாவது வாங்கியிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க 20 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா போச்சு, அப்போ இதெல்லாம் அந்த ஃபினான்சியரோட வேலையாக தான் இருக்கும், சிந்தாமணியோட வேலையாக தான் இருக்கும், நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இது மாதிரி ஆளுகளை அனுப்பிச்சுட்டு ஏதோ வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, வாங்க நீங்கள் தான் வந்துட்டு லீகலாக வந்து எல்லாம் சைன் பண்ணி தானே எங்கள் அண்ணன் வாங்கியிருக்கான்னு சொல்லியிருக்கீங்க, இந்த சைன் பண்ண பேப்பரோடவே வாங்க ஸ்டேஷனுக்கு போய் பேசினா தான் அதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகும், நான் போய் கம்ப்ளைண்டே கொடுக்குறேன்ப்பா, ஃபஸ்ட்டு வர சொல்லுங்கப்பா இவங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒன்று பண்ணு, இங்கேருந்து நீ கால் பண்ணு, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே விஜய் வந்துட்டு, ஏண்டா பற்றியாடா நானும் நீ சேர்ந்துட்டு இந்த போய் இந்த சிந்தாமணி பேச்சை கேட்டுட்டு பண்ண விஷயத்துக்கு இப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்கிது வர்றா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு தெரியாதம்மா நான் யார்கிட்ட கடன் வாங்கினேன் என்னன்னு சொல்லிட்டு, நான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராலாம் எங்கேயும் நான் பணமெல்லாம் வாங்கவே இல்லைம்மா, நான் கடன் வாங்கினதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுதாம்மா இருக்குது, கடன்லாம் நான் வேற எங்கேயும் நான் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு என்னங்க மனோஜ் பணம் வாங்குறப்போ அவ்வளோ தூரம் பேசுனீங்க, எங்கள் அம்மா கூட தெரிய வேண்டாம்னு சொன்னீங்க, இப்போ வந்துட்டு உனக்கு தெரிய வாங்கலன்னு சொல்லி மாற்றி பேசுகிறீங்க, இதுக்கு தான் யாருக்கும் பணமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா நீங்கள் உண்மையாலுமே பணம் கொடுத்தீங்களா, சரி பணம் கொடுத்துருப்பீங்களா, கையில் கொடுத்தீங்களா இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜ் கையில் தான் வேணும் பிஸ்னஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரியா போச்சு வாங்க நீங்கள் பேசுங்க இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அங்கே முத்து போய் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாங்க. ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறத பார்த்தோன்னே வந்துட்டு அலர்ட் ஆகிட்டு இவங்க கிளம்பவும் செய்கிறாங்க. அப்போ வந்துட்டு எங்கே போகிறீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இழுத்து பிடிச்சி நிற்க வைக்கிறாரு. அப்போ வந்துட்டு இல்லை நாங்கள் அப்புறமேல வந்து பார்த்து பேசிக்கிறோம், எங்கள் மேனேஜர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ உடனே வந்துட்டு அங்கே கரெக்டாக ரவி வராரு. ரவி வந்தோடனே அவனை பிடிங்கிறாங்க. ரவி வந்துட்டு எட்டி சட்டையோட பிடிச்சிடுறாரு. பிடிச்சது மட்டும் இல்லாமல் யார் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் நேரத்தில் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வருவாங்க, வந்தால் தான் இவங்க யார் என்னன்னே தெரியுமாடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ, ஆமாண்டா இவ எவ்வளோ பெரிய ப்ராடத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, நான் வந்து 20 லட்ச ரூபா வீட்டு மேலே மறுபடியும் கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட மறுபடியும் வந்துட்டு பணம் பறிக்க வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. ஓ உன்னை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு போல இருக்குது ஊருக்கே, நீ அப்பா மாதிரி சைன் போட்டு வாங்கினது, அதனால தான் உன்னை ஏமாற்றி மறுபடியும் பணம் பறிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, இனிமேலாவது திருந்துடா, இனிமேலாம் இப்படிலாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இப்போ என்னடா பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு இதுக்கு மேலே வந்துட்டு உன்னையெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை, நீ வந்துட்டு நல்ல மனுஷனாக இருந்தால் இனிமேல் இது மாதிரிலாம் அப்பாவோட கையெழுத்து போட்டேனே இப்படி தாண்டா வரோம் போகிறோம் எல்லாம் இப்படி தாண்டா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, அம்மாவுக்கு தான் கூட்டிகிட்டு போய் தான் இதெல்லாம் பண்ணேன், அம்மாவுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும், அப்படி இருக்கிறப்போ இப்போ வந்து திடீர்னு வந்துட்டு நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் 20 லட்ச ரூபா வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்ண என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போன இடம் சரியில்லைடா, அதை அந்த ஃபினான்சியர் ஆளே சரியில்லை, அவள் எப்போ பார்த்தாலும் அடிக்க ஒருக்கா எங்கள் வீட்டுக்கு வந்து அப்படி மாற்றி
கொடு, எப்படி மாற்றி கொடு, 2 மாதம் டைம் கொடுக்குறேன், 3 மாதம் டைம் கொடுக்குன்னு சொன்னான்ல, அவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பான்னு உனக்கு தோணுதில்ல? இப்படிப்பட்ட ஆள்கிட்டலாம் நீ பணம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. டேய் விடுடா ரவி விடு, நான் வந்து தெரியாமல் இந்த சிந்தாமணி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போய் ஏதோ பணத்தை வாங்கி தொலைஞ்சிட்டோம். கடைசியில் இப்போ தான் நான் சிந்தாமணி என்ன நோக்கத்தில் என் கூட பேசு பழகுச்சு, எல்லா மாஸ்டரும் கூடவே இருந்து கழுத்துறதான்னு இப்போ தான் தெரியுது. இப்போ தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார் புதுசாக ஒரு பிளானை போட்டு ஆள் இறக்கி விட்ருக்குறாங்க. அவங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட் இருந்துச்சுல்ல, அதை வச்சு ஏதாவது ஃப்ராடுக்குத்தனமாக காப்பி எடுத்து இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. அவங்க மேலே போய் கேஸ் கொடுத்தா இவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாட்டுவானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க சார், அவங்க சொன்னாங்க நான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மூக்கிலே 2 குத்துன்னு குத்துறாரு. வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபினான்சியர் தான் எங்களை போக சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட அந்த சிந்தாமணி இதை மேடம் தான் இப்படிலாம் அனுப்பிச்சி விட்டாங்க. எங்களுக்கு வந்து பணம் நாங்கள் அவங்ககிட்ட வாங்கியிருக்கோம், அந்த பணத்தை திரும்ப கொடுக்கணுன்னா இது மாதிரி திரும்ப கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்டை திரும்ப கொடுக்கணுன்னா இது மாதிரி நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யணும், அப்படி இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டினாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்களே பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வட்டி முதலமாக கட்டினதுக்கப்புறம் டாக்குமெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இப்படிலாம் பண்ணேன்னு சொல்கிறீங்க. இப்படிப்பட்ட பொம்பளை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து எங்கள் குடும்பத்தையும் வந்து இப்படிலாம் பண்ண வந்திருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சார் பண்ண சொல்கிறீங்க? குடும்பம் குட்டியுமா ஆகிப்போச்சு, இவங்ககிட்ட போய் பகைச்சிக்கிட்டு நான் அப்படி நாங்கள் வாழ முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். சார் எங்களை விட்டுருங்க சார்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சரி நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு ஒரு வாக்குமூலமாக வந்துட்டு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க, நீங்கள் டாக்குமெண்ட் கையில் வாங்கினதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு அவங்க 2 பேர் டாக்குமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் வெளில வந்தோன்னா முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. இது மாதிரி நாங்கள் டாக்குமெண்ட் வாங்கிட்டோங்க சார், நீங்கள் பார்த்துக்குங்க இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அங்கே சிந்தாமணிகிட்ட அவங்களாம் வீட்டில் எல்லாருமே பயந்துட்டாங்க, மனசு போட்டு திட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போய் பேசிட்டு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க டாக்குமெண்ட் வாங்கிட்டு. அடுத்த முத்துவும் போகிறாங்க. என்ன சிந்தாமணி அடுத்ததாக வந்து புதுசாக ஸ்கெட்ச் போட்டிருப்ப போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்போ நான் நினச்சா கூட உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ உனக்கு என்ன வீடு கிடச்சிச்சின்னு திமிரில் வந்து மறுபடியும் என்கிட்ட வந்து பேச வந்திருக்கேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு கிடச்சிச்சின்னு திமிரெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் என்ன உன்ன மாதிரி ஏமாற்றி வீடு வாங்குற ஆளுன்னு நினச்சிட்டேன் நீ. நான் எதுக்காக வந்துட்டு எம்பட வீடு எனக்கு கிடச்சதுக்கே நான் வந்துட்டு உங்கள்கிட்ட திமிர் வந்து பண்ண போகிறேன், இங்கே அதெல்லாம் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பின்னதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள்லாம் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்தது 20 லட்ச ரூபாய்க்கு வந்து எங்கள் அண்ணா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பிச்சி விட்டு மிரட்டினா நாங்கள் பயந்துருவோமா? இன்னும் எத்தனை விதமான நீ ஆளை வேணா அனுப்பிச்சி விடு, சரியா? நீயும் சரி அந்த ஃபினான்ஸையும் சரி, உங்களை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப ஸ்டேஷன்லேருந்து ஆளு வந்துடுறாங்க. சொல்லுங்கள் முத்து அப்படின்னு சொல்கிறப்ப அப்புறம் இவங்க தான் கூட்டு போங்க சார், ஸ்ட்ராங்காக கேஸ் என்ன போட முடியுமோ போடுங்க சார், எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. இவங்ககிட்ட பணம் வாங்கினது என்னமோ உண்மைதான், எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மாவும் வாங்கினது உண்மைதான், அதை கொடுக்கவும் செஞ்சாச்சு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு நாங்கள் போகவும் செஞ்சாச்சு, மறுபடியும் ஏதாவது பண்ணி எங்களை டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைகிறாங்க. இவங்களை என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் சார், என்ன எங்கே கேஸ் கொடுக்க சொன்னாலும் நான் கொடுக்குறேங்க சார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு முத்துவோடைய வக்கீல் அங்கே வந்துடுறாங்க. ஏங்க சிந்தாமணி நீங்களா அடங்கவே மாட்டிங்களா? அது அந்த பிரச்சனைக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி எழுதி கொடுத்து எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு இல்லை, மேற்கொண்டு எதுக்கு திரும்ப வந்துட்டு பொய்யான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் அமைதியாகவே இருக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி மேடம் அமைதியாக இருக்க முடியும்? பணத்தை கொடுத்து கடைசி நேரத்தில் ஏலத்துக்கு எடுக்கிற நேரத்தில் இவன் வாட்டுக்கு வந்துட்டு வீட்டை வாங்கிட்டு போனால் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அவங்க வீடுங்க, அவங்க காசுங்க, காசு கொடுத்தா எப்போ வேணால் வீட்டை கொடுத்தலாம்னு சொல்லி எழுதி பாண்டில் அப்படி தானே எழுதியிருக்குது. அப்புறம் என்னங்க அவங்களுக்கு அந்த நாள் சாயந்தரம் ஈவினிங் வரைக்கும் டைம் இருந்தது. சொல்லப்போனால் ஏலத்தை நீங்கள் அப்படி நடத்திருக்கவே கூடாது, அதுக்கு அடுத்த நாள் தான் நடத்தியிருந்துருக்கணும், அதுவே தப்பு தான். அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அவங்க வீட்டை அவங்க மீட்கிறதுலையும் காசு கொடுக்குறதுலையும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது? இதுக்காக வந்துட்டு மனசில் வச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் மறுபடியும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, ஸ்டேஷனுக்கு ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் விசாரிக்க விதத்தில் விசாரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு வந்துட்டு என் வக்கீல் வருவார், அவங்க பேசிக்குவாங்கன்னு சொல்கிறாங்க.